இங்க இருந்து திரும்ப ஒரு நான் அந்த படிக்கட்டுல வந்து எப்படி பேந்து கிடக்கு வீட்டுக்கு மேலே அவங்க திரை தலதா வீதியே, அதாவது பக்கத்துலயே வந்து இந்த தலா மாளிகை இருக்கு. 300-400 மீட்டருக்கு மேலே எங்களோட கண்ணுக்கு தெரிறது தூரம். கீழே இருந்த வீடு இல்லை இங்க பாருங்க எப்படி இருக்கு. அதான் ஒரு மரம் அப்படி மேலே இருந்தப்படி அடி. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNFL அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு அதிகாலையில் 3:30 மணி அப்படி இந்த வீடியோ எடுக்கின்றோம். இந்த மழை வந்துட்டு நான் கதைச்சு கொண்டிருக்கக்குள்ளே மழை வந்துட்டு எடுக்கக்குள்ள மழை இல்லை, சரியான மழை வந்துட்டு ஒரு ஆலயத்திற்கு முன்பாடி தான் நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம். இப்போ மட்டக்களப்பில் இருந்து, அதாவது மட்டக்களப்பு பெல்லாவளி நம்முடைய வீட்டில் இருந்து கண்டி நோக்கிய பயணம். கண்டியில் வந்து ஸ்டே பண்ணி நின்று திரும்ப வந்து நாங்கள் நுவரெலியா இப்படி இடமாக போகின்றோம். அந்த பக்கம் தெரியும் இப்போ வந்து அனர்த்தம் இடம்பெற்று இப்படி சொல்கிற ஒரு ஆபத்தான ஒரு அட்வென்ச்சர் பயணம் தான் இது. கடவுள் என்ற எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் வேணும். தொடர்ச்சியாக வந்து ஆதரவு வந்து கொண்டிருக்கீங்க. அந்த வகையில் பயணம் எல்லாமே வந்து இனிதாக வந்து நடக்க வேண்டும். அதிகாலையில் எப்படி சொல்கிற இறைவன் இல்லாமல் எதுவுமே இல்லை. அந்த வகையில் எம்பெருமான வழிபட்டுட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் போக போகின்றோம். ஓகே, வந்து போகும்போது போகிற வழிபாதை எல்லாம் வந்து காட்டுறோம். மனதுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்போ நிறைய அண்ணாவங்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தாக்கா, அவங்ககிட்ட தான் கழிக்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை இப்போதைக்கு நீங்கள் நில்லுங்க வீட்டை போத்தல் அப்படின்ற மாதிரி. பல இன்னல்களுக்கு மத்தியில், பல சூழ்நிலைக்கு மத்தியில் போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி இப்போ வலிக்கிட்டு ரெடி ஆகிட்டோம். சரி, ஓகே, நாங்கள் போகும்போது எல்லா விடயங்களையும் கண்டினியூ பண்ணுறோம். செட்டியான சட்டமாரியை வந்து மழை அடித்து கொண்டிருக்கிறோம். சட்டம் விளங்கு பண்ணிக்க உங்களுக்கு பயங்கரமாக வந்து மழை ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓகே, அப்படியே நாங்கள் ஆட்டோ வந்து கிடைக்குது, ஆட்டோவில் போகிறோம். நம்மளோட கார் வந்தது தான். இப்போ இருந்து அப்படியே போகும்போது நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். அப்படி அதான் சுண்டக்கி நம்மளெல்லாம் பயங்கர மழை பெய்யும். பயிர் போட்டு ஒன்றும் தெரிஞ்சுக்கிறாப்பா. பாருங்க, நான் இந்த வந்து கொண்டு எப்படி இந்த மஞ்சள் ஏற்படுகிறது எப்போ சரிஞ்சு விழுந்துருக்குது பாருங்க. ஃபுல்லா வந்து சரிஞ்சு மேல இருந்து அப்படியே கீழே ஒரு பாதை அப்படியே ஃபுல்லா மூடப்பட்டது. வாகனங்கள் ஒரு வேகெல்லாம் வந்து மாறி மாறி போகணும். அன்னைக்கு போற அந்த வழியில வந்து 18 வளைவுகள் இருக்குது. முக்கியமான வளைவு சிங்களத்துல வந்து தகாட்ட பங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்க இருந்து, அதாவது கண்டியில இருந்து இந்த மக்கியங்கடை இந்த வீதியால் நம்ம மட்டக்களப்பு நோக்கி வாரமா இருந்தா, மட்டக்களப்பு நோக்கி அம்பாறை நோக்கி வாரமா இருந்தா, இது வந்து 18வது வளைவு. இந்த 18வது கோட்டியா பாருங்க. அப்படியே நம்ம 18 வளைவு வந்து தாண்டி மேல போகணும். மலைக்கு மேல ஏறித்தான் இறங்கணும். தகாட்ட பங்கு இந்த 18 வளைவுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்த வந்து மண் சரிவு ஏற்பட்டுக்குது. இப்போ மேலே வந்து இதை கூட ஏற்பட்டுருக்கும். எங்களுக்கு முன்னில அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. மழை போகிற செட்டியாக வந்து பெய்து கொண்டிருக்கு. மழை வந்து விடவே இல்லை, சரியாக வந்து பெய்து கொண்டிருக்குது. நம்மளோட ஃப்ரெண்ட் பொடியெல்லாம் வந்து பின்னிக்கிறீங்க. அந்த ஃப்ரெண்ட் பொடியை அப்போ நம்மளோட தம்பியாக்கெல்லாம் வந்து கூட்டி வந்தாங்க. பின்னுக்கு வந்து ஒரு 3-4 பேர் இருக்கும். அப்போ சரியான ஆக்களுக்கு புதுசியம் அவங்க வாடுறது பயந்து வந்துருக்காங்க. இது பாருங்க, போகிற வழியை திரும்ப அடுத்த இடத்துல எப்படி சரிஞ்சு கிடக்கண்டு. இந்த இப்போ தான் சரிஞ்சிருக்குது. சரிஞ்சிருந்தா ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக எந்த பெரிய கல் ஒன்று வந்துருக்கேன் மேலே ஃபுல்லாக வந்து வளைச்சி கல் கிடக்கு. இங்கே பாருங்க, இந்த வளைவு எப்படி இருக்குண்டு. இந்த வாகனம் போகிறத பாருங்க. நாங்கள் இந்த மலைக்கு மேலே நிற்கும் உயரத்தில். இந்த கிடக்கிற இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து மஞ்சரியில் மேலே இருந்து உருண்டு வந்தது தான். எப்படி இருக்கு வளைவுகள். இங்கே பாருங்க, எந்த பெரிய பாறையில் உண்டு. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து மலை மேலே எல்லாம் வந்து பெரிய பெரிய பாறையெல்லாம் வந்து இன்னும் மாறதுக்கு இருக்குது.
சரி எப்படி கிடக்குண்டு இதில் வந்து ஒரு வே தான் இப்போ வார வாகனமும் போகிற வாகனமும் ஒரு வழியாக நம்ம வந்து போய் கொண்டிருக்குது. Oh my God. சரியான ஒரு ஆபத்தான பயணம். எனக்கு அவ்வளோ பயங்கர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க எப்படி விழுந்து கிடக்குண்டு. இதெல்லாம் வந்து அப்போ விழுந்தது தான். சரி எந்த பெரிய கல்லண்டு இந்த ஒரு பெரிய ஒரு கல்லண்டு விழுந்து கிடக்குது. பெரிய நீண்டு வச்சு கொண்டு தான் இதை வந்து அப்புறப்படுத்தணும். அவ்வளோ பெரிய ஒரு வாரு. இது பாருங்கள் எப்படி கிடக்குண்டு. இது வந்து இப்போ விழுந்தது. சவுளி இது பாருங்க அந்த இடத்துல இருந்து அப்படி வந்து கொண்டு இருக்கோம். ஃபுல்லாக ரோட்டு ஃபுல்லாக வந்து பிளாக். ஒரு பாதை ஃபுல்லாக வந்து பிளாக். எப்படி கிடக்குன்னு பாருங்க. திரும்பிட்டு போமாண்டு கூட எங்களுக்கு ஒரு யோசனை கிடக்கு. ஏன்னா பின்னிக்கு இருக்கிறாங்களோ அவ்வளோ ஒரு பயந்து வந்துருக்காங்க. அந்த பொடியை நிச்சா இருக்கு எப்படி கிடக்குண்டு. இதெல்லாம் வந்து இப்போ சரிஞ்சதுதான். நினைக்க போல அவ்வளோ பயமா இருக்கு. எவ்வளோ தூரம் இப்படி ஒரு 800 மீட்டருக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து சரிஞ்சு கிடக்கு. நாங்கள் அந்த வளைவை தாண்டி வந்து கொண்டிருக்கோம். சரி இந்த பக்கம் எப்படி கிடக்குண்டு. இது வந்து கண்டிக்கு போற பிரதான பாதை இது. சரி 2 பக்கம் இந்த பக்கம் இந்த இடத்துல ஆண்டவா. சரி இந்த பெரிய மரம் வந்திருக்காங்க. இதை வந்து அரைச்சிருக்கு. இது வந்து ஏற்கனவே வந்திருக்கு. இதை வந்து அரைச்சிருக்காங்க. இது வந்து இப்போ காலையில விழுந்து இந்த பச்சையாரி எப்படி இருந்து இப்பதான் நாங்க வந்து 13வது வளைவுக்கு வாரோம். இன்னும் வேறணும் மேலு வாரு. வளைவு வாகனம் ஒரு வாகனம் பெரிய பெரிய வாகனம் மாதிரி ஒரு வாகனம் நின்று அடுத்த வாகனம் தான் அப்படிதான் மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு வளையா வந்து ஏறி நாங்க இந்த 8வது வளைவு கிட்ட வந்து நிற்கின்றோம். வாகனங்கள்ல வந்து கொண்டு இருக்குது. வெட்ட பாருங்க எப்படி வெட்டுவாங்கண்டு. இந்த 18 வளைவும் பொல்லாத ஒரு வளைவு. இந்த பாதைகள் எல்லாமே வந்து மலையை வந்து செதுக்கி தான் வந்து பாதை எல்லாம் வந்து அமைச்சிருக்கின்றாங்க. ஃபுல்லாக வந்து மலைத்தொடர்கள் தான். மலையாளி வந்து வரைக்கும் போகணும். இந்த இடத்துல இருந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. நாங்கள் வந்தா ஓரளவுக்கு இப்போ எப்படி சொல்ற முழுமையாக ஏறல, இன்னும் ஏறணும். இன்னும் 18வது வளைவுன்னு சொன்னா நம்ம இன்னும் ஏற கிடக்குது. இப்போ நம்ம நிற்கிறது இப்போ 8வது வளைவில் தான். இங்க பாருங்க நாங்க வந்த பாதையை காட்டுறோம். அப்படி பாருங்க இந்த இருக்கிற அந்த தெரிய அதுக்குள்ள அப்படி வளைஞ்சு அந்த அதுக்குள்ள அப்படியே போகுது. இந்த இடத்துல வந்து பார்க்க அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு இந்த காட்சி. மேக கூட்டங்கள், மலைத்தொடர்கள், கீழே வந்து குடியிருப்புகள், அங்கால வந்து விவசாயங்கள், அந்த பக்கமா ஆறுகள், குளங்கள் எல்லாம் பார்க்கல அவ்வளோ ஒரு அழகா இருக்குது. ஆனா எப்படி சொல்ற ஆபத்தான இடங்களும் இதுதான். சரி ஓகே, நாம வந்து அதிக நேரம் இந்த இடத்த வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படியே போவோம். நாங்கள் 5வது வளைவை தாண்டி வந்து ஒன்று ஃபுல்லாகி வந்து அப்படி திரும்ப ஒரு 700 மீட்டருக்கு மேலே வந்து 2 பக்கமும் அதே மாதிரி கிடைக்கு. சரி இந்த பக்கம் எப்படி இருக்கீங்க. ஆட்டோ வேறுது இல்லை, ஆட்டோ முக்கி நகருது. இந்த வியூவை பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்கண்டு. பார்க்கறதுக்கு மேலே கண்கொள்ளா காட்சி. மேக கூட்டங்கள் அப்படியே போய்கொண்டிருக்குது. யாருங்க இந்த வீதிகள் எல்லாம் கொஞ்சம் மழை விட்டுது. அதான் நாங்கள் அப்படியே இறங்கி திருக்க விடுது. என்ன ஒரு அழகா இருக்குது. வாவ். அதில் அப்படியே ஏறிட்டு நாங்கள் அப்படியே வந்து அந்த இருக்குது இடத்துல வந்து எல்லா வளைவுகளும் வந்து முடியுது. அந்த இடத்துல வந்து கடையெல்லாம் இருக்குது. அந்த கடையில் போய் ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம் முதல்ல. இப்போ வந்து டைம் 8:30 ஆகுது. போகக்கூடிய வீதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவர் மாதிரி கட்டி அதில் வந்து படங்களும் மறைஞ்சி செஞ்சுருப்பாங்க. இங்கே பாருங்க
வெல்கம் டு கண்டி. நாங்க ஒரு மாதிரியா இந்த வளைவு எல்லாத்தையும் வந்து முடிக்க போறோம். இதான் வந்து முதலாவது வளைவு. வளைவை முடிச்சு நம்ம சரி இந்த வளைவு இதுலையும் கொஞ்சம் விடுங்கிறாரு. ஃபுல்லா எல்லா இடத்தையும் சரியான அட்டும் மோசமா இருக்கு. பாதையில் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம பதிலைக்கு போயிருந்தோம், பதிலே இல்லை அப்படி இல்லை. ஆனா கண்டில கட்டும் மோசமா இருக்கு. பாருங்க எப்படி கிடக்கட்டு கண்ணெல்லாம். பல மணி நேர பயணத்துக்கு பிறகு ஒரு நிப்பாடி நாங்க தேநீர் அருந்த போறோம். தேநீர் குடிக்கணுமா இருக்குது. இந்த இடத்துல வந்து தேநீரும் அந்த ரொட்டியும் சம்பலும் வந்து ஃபேமஸ். அப்ப அதனால இந்த இடத்துல எல்லாருமே வந்து கண்டிக்கு போறவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து ஓய்வுபடுத்திட்டு போவாங்க. இருக்குது இதுல வந்து நல்ல வியூ ஒன்று இருக்குது. போட்டோ எடுக்கிறவங்க எடுப்பாங்க அப்படிலாம் இருக்குது. நடுக்குது, செம்மையா நடுக்குது. முதல்ல போய் தேநீரும் காலை சாப்பாடையும் சாப்பிடுவோம். முதல் என்ன கடை க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். சிங்களத்தில் போட் போட்டியா, சிங்களம் தெரியாது, க்ளோஸ் தான். அந்த பக்கம் வந்து ஒரு கடை இருக்குது, அதில் சாப்பிடணும். இந்த பக்கமா அந்த உங்களுக்கு இங்கே ரெண்டு வியூ காட்டுறேன் பாருங்க. 18 வளைவுகளையும் முடிச்சுட்டு மேலே வந்தமா இருந்தால் இங்கிருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ. இப்படி இருக்குது, வேற லெவல். ரொட்டியில் நாங்கள் வந்த நேரம் மனிஷ் டவுன் செய்யலை. மனுஷ சாப்பிட்டு தான் போகணும். ஏண்டா திரும்ப வந்து கடை டவுனுக்கு போய் தான் நம்ம சாப்பிடலாம், நிறைய தூரம். அப்போ மனுஷ வண்டி எடுத்தாச்சு. தேநீருக்கு சொல்லி இருக்குது. தேநீர் கொண்டு வந்ததுக்கு பிறகு மனுஷையும் தேநீரையும் சாப்பிடலாம். இந்த மழை காலம் முடிச்ச நமக்கு தான் சாப்பாடு இருக்கு. மனுஷும் பிஸ்கெட்டும் தண்ணியும். நாங்க நினைச்சு கூட பார்க்கல இந்த கண்டியினுடைய பாதை வந்து ஃபுல்லா வந்து இப்படி இருக்கு, முடிஞ்சு வரும் அப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப நேற்று பின்னர் அப்படி தெரிஞ்சதுதான். மேல அந்த தொங்கல் அப்படி வந்துக்கிறாங்க. எப்படி மதுரைக்கு போகும்போதுமே அப்படி இல்லை, கடும் மோசம் மாதிரி. நாங்க நினைச்சு நான் உண்மையிலே அந்த 18 வளைவு வரைக்கும் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குமெண்டு. ஆனா அதையும் தாண்டி இந்த வேண்டி குடிச்சிட்டு அப்படியே வந்து கொண்டு இருக்கின்றோம். பனி செஞ்சாப்பிட்டு இந்த பக்கமாகவும் அந்த வீதிகள்லாம் வந்து அப்படிதான் இருக்குது. ஆனா சில இடங்கள்ல அந்த பார்க்கக்குள்ள இந்த மலை பிரதேசங்கள், இந்த போற வழி பாதையெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு அழகா இருக்குது. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து எந்தெந்த பெரிய பாறைகள் வந்து மேல இருந்து அப்படியே வந்துருக்கேண்டு. வந்தது மட்டும் இல்லை, இந்த ஒரு பாறை வந்து பாருங்க இந்த பக்கமா ரோட்ல விழுந்து இப்போ ஒரு பக்கம் ஒரு சைடு வந்து ஃபுல்லா மரப்பட்டுது. அடுத்த சைடுக்கு வந்து பெரிய எந்த பெரிய பாறை அங்க பாருங்க. இதே மாதிரி பாறை வந்து இந்த தாண்டி அங்கால பக்கமும் குடியிருப்பு கிட்ட போயிருக்குது. வளைச்சு கிடக்குது. அந்த பக்கம் எல்லாம் கிடக்குது. அங்க இருந்து அங்க வரைக்கும் இந்த படத்தை விழுந்து கிடக்குது. இந்த மரத்தை பாருங்க, இந்த பெரிய மரம் உண்டு. பெரிய ஒரு மரம் அப்படி மேல இருந்து அடியோட வந்து கீழே ஃபுல்லா சாஞ்சிருக்குது. இதை வந்து அப்ப வெட்டியிருக்காங்க. திரும்ப வந்து இந்த விழுறது இருக்குது. இந்த பாறையெல்லாம் வந்து விழுற அளவுக்குள்ள இருக்குது. அது அந்த மரம் எல்லாம் வந்து இப்படி சாஞ்சமா நிற்குது. வா எப்படியா பாருக்குது, பாருங்க எப்படி இருக்குது. இதை எப்படி சொல்றேன், கண்டியினுடைய அந்த பிரதான பாதையை வந்து இரவு நேரத்தில் பயன்படுத்துறத முற்றாய் வந்து தடை செய்து கொள்ளுங்க. பகல் நேரத்தில் வரும்போதும் அவதானமாக வந்து எப்படி சொல்ற நின்று பார்த்து தான் வரணும். அப்படி இருக்குது வழி. அவ்வளவு மோசமா இருக்குது வழி. எந்த பெரிய மரம் பாருங்க, இவ்வளவு தொங்கல் வரைக்கும் அந்த பாறையெல்லாம் விழுந்து கிடக்கு, மரம் விழுந்து கிடக்குண்டு. இது வந்து நம்ம வந்த வழி ஃபுல்லாக வந்து நாங்கள் இடையிடையே வந்து காட்டியிருந்தோம். முக்கியமானதுல ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்குது. நாங்கள் அந்த போய்கொண்டு இருக்கிறது ஃபுல்லாக வந்து மேக கூட்டம் எப்படி இருக்குண்டு. மலை உச்சி வீதியை பாருங்க எப்படி இருக்குண்டு. கண்ணாடி உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைவரை போட்டு விடுறேன். திரும்ப வந்து கண்ணாடியில் எப்படி வலிக்குமெண்டு. ஆனால் மழை இல்லை, மழை இல்லை, மேக கூட்டத்திற்குள்ள அப்படியே போகிறோம். அப்படியே கண்ணாடியில் படிஞ்சு அப்படியே தண்ணி வலிக்குது. அவ்வளவு ஒரு மேக கூட்டம் மாதிரி இருக்கு.
கீழே பாறை கல்லில் எப்படி விழுந்து இருந்துச்சு அப்பா இந்த இடத்து எப்படி இருக்கேன் உள்ள வந்து ஒன்றும் தெரியல, வாகனம் பாறை தெரியுது, லைட் போட்டு ஓடணும் பாருங்க. இந்த பட்ட பகல்ல எப்படி இருக்கேன் இதே அவ்வளவு ஒரு அட்வென்ச்சரான ட்ரைடு இது எங்களுக்கு. சரி ஒன்றும் தெரியுது அப்பா. ஆனா உண்மையிலே வேற லெவல் சூப்பரா இருக்குது. ஆனா பயமா இருக்குது, அவ்வளவு ஒரு ஏதா ஆபத்தான பாதையால நாங்க போய் கொண்டிருக்கோம். மலை ஓரமா வந்து வீதி ஓரமாகவே அந்த அருவிகள் எல்லாம் வந்து இப்படி வந்து போக்குள்ள போய் கொண்டிருக்குது. பார்க்க அவ்வளவு ஒரு அழகா இருக்குது. சரி இந்த இடத்துல இருந்து ரோட்டோரமா இருந்த கடை, சரி கடை அப்படியே அடிச்சுட்டு போயிடுது. ஒரு கடை அங்கால போயிட்டு விழுந்து, ஒரு கடை இந்த உடஞ்சு கிடக்கு. இப்போ அந்த படி அன்றைக்கு ரெண்டு படி அள்ளி வந்துருக்கு. மேல இருந்து இப்படி வந்துக்கிட்டு வாருங்க அட்டாபூடி. கடைக்கு முன்னுக்கு பெரிய பெரிய வெளில கண்டு கடை. இந்த பக்கம் எப்படி கடை இருந்தா ஃபுல்லா. சரி மேல இருந்து வந்து எப்படி இங்க பாருங்க. இந்த பக்கம் கடை இருக்குது, கடை பக்கத்துல வீடு, ஒரு பாதி சைட் இல்லை, ஃபுல்லா வந்து இடிஞ்சு போயிட்டு. அதோட இந்த பக்கம் இருந்த கடைகள் 2-3 வீடு எல்லாமே வந்து இப்போ சில இடத்த விழுந்த அந்த கடைகள் வீடுகள் வந்து உடஞ்ச இடத்துக்கு கிடக்கும். ஆனா இந்த இடத்த வந்து இல்லை, எல்லாம் அடிச்சப்ப கீழே போயிட்டு எப்படியும் அப்படி 200-300 மீட்டருக்கு மேல வந்து ஃபுல்லா ஒரு பாக்குறதுக்கு இப்படி சமவெளி அறிகிறது. அப்படி இஞ்சாருங்க. இந்த பக்கம் அந்த படிக்கட்டுலாம் வந்து எப்படி பேந்து கிடக்குண்டு வீட்டுக்கு மேலே அவங்க பிளேட் பண்ணிருக்காங்க. கடையெல்லாம் வந்து கடைக்கு மேலேயும் கிடக்குது. எப்படி இருக்கின்ற பாருங்க. கீழே அந்த ஓரமால எந்த பெரிய கல்லுண்டு. இப்போ நாங்கள் ஓரமா நடந்து போறோம். ரெண்டு பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு பயங்கரமா இருக்குது. இப்ப எப்படி சொல்றது, இப்ப தொடர்ச்சியா வந்து மழை பெய்து கொண்டிருக்குமாண்டா இந்த வீதி வந்து ஃபுல்லா வந்து மூடப்பட்டுரும். ஏண்டா சரி செய்யறதுக்கு என்ன பொறுத்தவரை வருடங்கள் கூட எல்லாம். இங்க பாருங்களா, அங்க இருந்து அடிச்சுட்டு வந்து இப்ப இந்த மேகக்கூட்டம் இல்லாட்டி உங்களுக்கு வடிவா தெரியும். ஏன்னா கொஞ்சம் வெள்ள வழி அறிக்குது. எப்படியும் ஒரு 300-400 மீட்டருக்கு மேல எங்களோட கண்ணுக்கு தெரிறது வரும். அதுக்கு அங்கால தெரியல எங்களுக்கு. அவ்வளவு வரைக்கும் ஒன்றுமே இல்லை, ஃபுல் தர மட்டும் பெரிய பெரிய கல்லு கிடக்குது. இங்க இருந்து அடிச்சு பாருங்க, இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து திரும்ப ஒரு 400 மீட்டருக்கு மேல எதுவுமே இல்லை. இதுல இந்த கடைகளோ வீடுகளோ ஒன்றுமே இல்லை. அப்படியே ஃபுல்லா அடிச்சுட்டு போயிடுது கீழே. சின்ன ஒரு வழிதான் இருக்கு இதால வந்து வாகனம் போறதுக்கு. இப்ப இது ஒரு பெரிய மெயினான ஒரு பாதை, இது ஒரு பிரதான பாதை. கண்டிக்கு வாரன்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறு, இந்த மையங்கன் இந்த சைட்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான ஒரு பாதை. ஒரு சின்ன ஒரு வழி தான். இப்ப இந்த வழியும் வந்து அடப்படும்னு சொன்னா இந்த வழியால வந்து வர முடியாது. எப்படி ஆண்டவா. இங்க பாருங்க, இந்த தெரு எல்லாமே வந்து பெரிய பெரிய பாறைகள். சரி ஓகே, நம்ம இந்த இடத்துல இருந்து போவோம். அதிக நேரம் இடத்துல நிக்க முடியாது, ஒரு ஆபத்தான பிரதேசம் இது. அப்படி இந்த பக்கம் பாருங்க, அங்க இருந்து வந்தீங்களாப்பா விளங்குதா? அது தெரியுதா? ஒரு 400-500 மீட்டருக்கு மேல ஒன்றும் இல்லை. வங்காளமே கண்ணுக்கு தெரியுது இல்லை. இப்ப பாருங்க, இப்ப கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். அந்த மேகக்கூட்டம் கொஞ்சம் அப்படியே போய்கொண்டிருக்குது. அங்க பாருங்க, அந்த தெருறது அந்த உச்சி வந்து மலை அங்க இருந்து அப்படி வந்துருக்குது. தெரியுது இல்லையா? ஆனா இப்ப கண்ணுக்கு கொஞ்சம் நோம்பலா தெரியாது, வீடியோ உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். அப்படி பெரிய ஒரு கண்டமே இல்லை. எப்படி சொல்ற, இப்படி இப்படி பார்க்கக்குள்ள பாலைவனம் இருக்கு அந்த எல்லாம். சரி போவோம். இப்ப இந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து ஒருத்தருமே இல்லை. இப்ப வேற ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. திரும்ப அதை தாண்டி நான் வந்து கொண்டிருக்கும் போது அடுத்த வழி பாதை வந்து எப்படி இருக்குண்டு
இந்த இடத்துல இருந்த கடையெல்லாம் சரி, இந்த கடைக்கு மேலே எல்லாம் வந்து மண் சரிஞ்சு கிடக்கு அப்படி ஃபுல்லா. எப்படி இருக்கி டவுனுக்குள்ளே வந்து இப்படி நடந்திருக்குது. ரோட்டால போறதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் வலிச்சு விடுறாங்க அந்த மண்ணு. செறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வர வர வலிச்சு விடுறாங்க. எப்படி இருக்கிறீங்களா? கடையெல்லாம் ஒன்றும் திறக்குது. கடை இல்லை, எல்லா கடையும் போட்டு. ஒரு சில கடைகள் மட்டும்தான் ஒரு சில இடத்துல திறந்துருக்குது. கடை எல்லாமே வந்து போட்டு. இடங்கள்ல பிரேக் பிடிக்குது, சரக்குது போகுது டயர். மலை உச்சியிலிருந்து அப்படி இறங்கி கொண்டிருக்கும். எப்படி இப்பனா 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு மேலே எக்ஸைட்டர் வந்து ரேஸ் பண்ணவே இல்லை, சாதாரண ஓடிக்கொண்டிருக்கு. பிரேக் மட்டும்தான் பிடிக்கும் வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக. எல்லா இடமும் அப்படித்தான் இருக்கு. ஃபுல்லா ரோட் ஃபுல்லா கண்டி ஃபுல்லா வந்து அப்படித்தான் இருக்கு. இதுதான் பாதை. ஒரு வீடு இல்லை, இப்படி வீடு நட மாட்டோமா இது? வீட்டுக்கு மேலே வந்து விழுந்து கிடக்குது. இந்த கீழே இருந்த வீடு இல்லை, இங்க பாருங்க எப்படி இருக்கு. அதான் முடிச்சு. இப்ப நாங்க தான் கண்டி நகரத்துக்குள்ள வந்துட்டோம். இங்க பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுல் நகரம். முன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னா கண்டி தலராமணி இருக்குது. சரி, ஓகே. நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கண்டி நேரத்தில் வந்துட்டு இந்த சிறை தலரா வீதியே, அதாவது பக்கத்துலேயே வந்து இந்த தலரா மாளிகை இருக்கு. இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். அப்போ பாருங்க, இந்த நம்மளுடைய நாட்டில் வந்து எவ்வளோ அந்த சிச்சுவேஷன் வந்து பேடாக இருந்தாலும் இந்த வெளிநாட்டவர்களுடைய இந்த வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள வருகை வந்து இப்பயும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா பார்க்கக்குள்ள விளங்குது. வெள்ளையர்கள்லாம் வந்து வந்திருக்கின்றாங்க. அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்துல இருந்து போக போகிறோம். இந்த பக்கமாக தான் அந்த குயின்ஸ் ஹோட்டல் இருக்குது, கண்டி ஒரு பிரபல்யமான ஹோட்டல். அப்போ ஓகே, நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்.